எப்படி இருக்கும் இந்த அதிகார பகிர்வு, இந்த விஷயம்லாம் எப்படி இருக்கும்? இப்ப விசிகால திருமாவளவனுக்கு என்ன போஸ்டிங் குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்குல்ல. இல்ல, திருமாவளவனுக்கு கொடுப்பாங்களா, விசிகால இருக்கிற 2 எம்எல்ஏல ஒருத்தர் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவர் எம்பியா இருக்காரு. இப்ப அவரு எம்எல்ஏ ஆகணும் 6 மாசத்துக்குள்ள பதவி கொடுத்தா அதுக்கெல்லாம் ரொம்ப சிக்கலுங்க. அதனால இப்போதைக்கு என்ன கேட்டா விஜய் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கலாம். திருமாவளவனுக்கு தான் கொடுக்கணும்னா திருமாவளவன் அவர் நினைச்சபடி காட்டு மன்னார் கோயில்ல போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கணும். திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மாநில அரசியலுக்கு நீங்க வராதீங்க அப்படின்னு சொன்னதால அவர் வேற வழி இல்லாம எம்பி, கடலூர் எம்பியாவே தொடர்றாரு. அதனால அது விஜய் முடிவு பண்ணுவாருங்க. பட் ஆனா there are problems. இமிடியேட்டா அவர் எப்படி எம்எல்ஏ வாக்கி 6 மாசத்துல எங்க வேகன்சி இருக்கு? அதை விட கொடுமை என்னன்னா, இந்த சிந்தனை செல்வன் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, பார்த்தேன். விசிக்கு ஆதரவு வேணும்னா திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குங்க. அவருக்கு பெரம்பூர்ல நீங்க ரிசைன் பண்ணிட்டு எல்லாம் இவங்களே டிசைட் பண்றாங்க. அதாவது இதையே திமுகவுல கேட்கல சார். இதையே இவ்வளவு திமுகல அவங்க கேட்கவே இல்லை. திமுகவுல கேட்க முடியாது இல்லையா? அவங்க எசமானர்கள் இல்லையா? இவர் தானேங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு 30 பேரை ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் வச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு. ஆட்டோ டிரைவரை ஜெயிக்க வச்சிருக்காரு. பூ விற்கிறவங்க சாதாரண சாமானியர்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி இருக்காரு விஜய். திமுகல கோடீஸ்வரம் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. அதிமுக 5000 கோடி இல்ல, லீமா ரோஸ் தான் எம்எல்ஏக்கு நிக்க முடியும். அதனால சாமானியர் கட்சி இது. அதனால கேக்குறாங்க தைரியமா. ஏன் திமுக இருந்த வரைக்கும் கேட்கலன்றது நீங்க நல்ல கேள்விதான் அது. ஆனா அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லையா? ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் அந்த கட்சியில இருக்கும்போது ரைஸ் பண்ணாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. பட் அவரையே அடக்கி ஒடுக்கி அதுக்காகவே அவரை கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்களே. திமுகவை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் விசிகாவுடைய நிலைப்பாடா இருந்தது. அப்கோர்ஸ் இப்ப அவங்க அணி மாறி இருக்காங்க, நான் தப்பா பேசக்கூடாது. நல்ல முடிவு இப்போதாவது, பெட்டர் லேட் தென் நெவர்னு இப்போதாவது சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் தாவேகா முதலில் ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சியையும் மற்றவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன்.